2024 ஆண்டு விழாவை மிக சீரும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் சக ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் இவ்விழாவில் கலந்து கொண்டுள்ள அனைத்து பெற்றோர்களுக்கும் குழுவுடைய உறுப்பினர் அனைவர்களுக்கும் மற்றும் மாணவ செல்வர்களுக்கும் அனைவருக்கும் முதற்கொள்ளுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த பள்ளியை பற்றி ஒரு சில குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். இதை நான் பல மேடைகளில் பல போராட்டங்களுக்கு வச்சிருக்கேன். இருந்தாலும் 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடறேன். இந்த பள்ளிக்கூடம், இந்த கல்லர் பள்ளியானது 1936 அதாவது சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே கட்டப்பட்ட பள்ளிக்கூடம். இது சும்மா சாதாரணமா நம்ம கடந்து போக முடியாது. ஏன் அப்படின்னா இந்த பள்ளிக்கூடம் வெள்ளக்கார காலகட்டத்தில் நம்மளை கட்டாய கல்வி முறையில படிக்க வச்ச ஒரு பள்ளிக்கூடம். 1936 ஏன் நம்மளுக்கு கட்டி கொடுத்தாங்க அப்படின்னா நம்மள நல்லா இருக்குன்றதுலாம் இல்லை, அதெல்லாம் படிச்சு முன்னேறிட்டேன் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல இல்லை. நம்ம அந்த காலத்துல போர்க்குணம் படைத்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு 68 ஜாதிகள் உள்ள ஒரு கட்டமைப்பு உள்ள பகுதியா இந்த பகுதி உத்தரப்படி தொகுதி மதுரை மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை 68 ஜாதிகள் ஆக்கிரமிப்பட்டிருந்தாங்க. எப்படி பட்டிருந்தாங்கன்னா போர்க்குணங்கள்ல நம்மளை மிஞ்சினவங்க யாருமே இல்லை. அதாவது அந்த காலத்துல வளரின்னு சொல்லுவாங்க, வளரி ஈப்பெரியல் இந்த மாதிரியான போர் பயிற்சிகள் உள்ள படுத்த குடும்பமா நம்ம எல்லாருமே இருந்தோம். அதனால வெள்ளக்காரன் எல்லா பகுதியிலையும் கட்டமைத்து வரி வாங்கினா, ஆனா நம்ம பகுதியில யாருக்கிட்டையுமே வரி வாங்க முடியல. அவன் நமக்கு வரி கட்டினாலே தவிர, ஏன் அப்படின்னா 24 உபகிராமங்களையும் 8 நாடுகளையும் கட்டமைத்த ஒரு பேர்குடி சமுதாயமா இந்த பகுதி விளங்குது. அதனால வரி வாங்க முடியல, குறுநில மலர்கள் வச்சு ஒண்ணுமே ஆக்கிரம் பண்ண முடியல. என்னடா இந்த பகுதியில் இருக்கிற கூட கட்டமைக்கவே முடியல அப்படின்ட்டு அதை கட்டாய பள்ளிக்கூடம் சொல்லி எல்லா இடங்களிலுமே கட்டுங்க. அதை சொந்த படத்துல கட்டல, அங்க இருக்கக்கூடிய பகுதியில இருக்கிற கற்களையும் மண்களை எடுத்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்களை வைத்து கட்டப்பட்ட பள்ளிக்கூடம். இன்னைக்கு கலெக்டர்ல இருக்கு. மதுரை மாவட்ட கலெக்டர் அன்னைக்கு இருந்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பள்ளிக்கூடம் என்னும் சிறைச்சாலையை கட்டி முடித்து விட்டோம் அப்படின்னு தான் எழுதி அந்த மவுண்ட்பேட்டன் பிரபுக்கு எழுதி வச்ச ரெக்கார்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அப்ப கட்டின பள்ளிக்கூடம் தான் இந்த பள்ளிக்கூடம். இது அப்ப இடிச்சு கட்டிட்டாங்க. அதுல ஒரு கல்துணை இருந்துச்சு, ஒரு கல்வெட்டு இருந்தது. 1936 கட்டப்பட்ட பள்ளிக்கூடம். அது எதுக்காகனா நம்மள பிள்ளைகளையும் அப்பாவையும் நெருங்கியோட சந்திக்கிறாம செய்யக்கூடிய அவங்க கட்டப்பட்ட பள்ளிக்கூடம். அப்படி அதனாலதான் கல்லறை சுமையை உருவாக்குனாங்க. அந்த 68 ஜாதிக்குமே என்ன பண்ணிடுவாங்கன்னா நிறைய பள்ளிக்கூடங்களை உருவாக்குனாங்க. அதுல மெஜாரிட்டியான சமுதாயத்தை சேர்ந்த கல்லருடைய இந்த பள்ளிக்கூடம் அதிகமாக இருக்கு. நிறைய பள்ளிக்கூடம் மூடிட்டாங்க, ஏன்னா ஸ்ட்ரென்த் இல்ல. எல்லாமே ஆங்கில பள்ளிக்கூடத்துக்கு வெளியில பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்ததுனால ஸ்ட்ரென்த் இல்லாதனால, டீச்சர் இல்லாதனால நிறைய பள்ளிக்கூடங்கள் மூடிட்டு இருக்காங்க. அந்த நிலை நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய சூழல் இப்ப உருவாகிட்டு இருக்கு. ஏன்னா 300 பிள்ளைகளுக்கு மேல 2005 2006 330 பிள்ளைகள் இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சுங்க. ஏன் அவ்வளவு அக்கௌண்ட் சொன்னா, நான் ஸ்கூல்ல ஒரு பார்ட் டைம் வாலண்டியரா நான் ஒர்க் பண்ணேன். அதனால எனக்கு அன்னைக்கு இருக்க ஸ்ட்ரென்த் தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடியது 80 மாணவர்கள், அவங்களுக்கு 4 டீச்சர். டீச்சரை கேட்டா, டீச்சர் புதுசு கேட்டாலும் என்ன சொல்றாங்கன்னா, உங்க பள்ளிக்கூடத்துல ஸ்ட்ரென்த் இல்ல. நம்ம சில நேரம் டீச்சரோட அண்மை கண்டிக்கிறது கட்டாயம் வருவது. ஆனா அவங்களுக்கு என்ன கட்டுப்பாடு இருக்குன்னா ஸ்ட்ரென்த் இல்ல, அதனால டீச்சர்ஸ் இல்ல. அதனால நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல நம்ம பள்ளியில கட்டாயமா நம்ம சேர்க்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். மிக சிறப்பா இந்த கலை நிகழ்ச்சியை கார்டு ஒர்க் பண்ணி சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கு மீண்டும் பாராட்டுகளை தெரிவித்து வருகிறேன். தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்ற சக ஆசிரியர்களுக்கும் என் சார்பாகவும் எங்களுடைய எஸ்எல்சி குழு சார்பாகவும் நான் பொன்னாடி வரவேற்கிறேன். அழகாசிரியர் அம்மா அவர்கள் மற்றும் சகோதரியாக்கா வசந்தி அம்மா ரத்னாக்கா அவர்களுக்கு
மற்றும் நம்ம சக பள்ளி ஆசிரியர் அருமை சகோதரி ராஜன் அவர்களுக்கு மற்றும் சகோதரி ஆசிரியர் திரு ஜான்சன் அவர்களுக்கு எல்லாருக்கும் மிக சிறப்பா மாணவ செல்வங்கள் எல்லாம் கலைநிகழ்ச்சிகள் பண்ணீங்க. அவங்களுக்கு மீண்டும் பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். அவர்களெல்லாம் நானே பரிசு கொடுத்த ஆசை இருக்கு. ஆனா இவங்க நிதி பற்றாக்குற இல்ல எல்லாத்துக்கும் நான் பரிசு கொடுத்துருவேன். இருந்தாலும் இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு ஊக்குவிக்க முடியாத இந்த சார்பாக ஒரு சார்பாக நான் கௌரவப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.